தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் ஆட்சியமைக்க தேவையான 118 உறுப்பினர்கள் பலம் இல்லாததால் கூட்டணி மற்றும் வெளி ஆதரவை பெற தவிக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியானதும் காங்கிரஸ் கட்சி முதன்முதலாக தவிகவுக்கு ஆதரவு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சிபிஎம், சிபிஐ, விசிக மற்றும் ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளிடமும் தவிக ஆதரவு கோரியது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ஆகியவை தவிகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன. இதற்கிடையே தவிகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று ஜூம் மீட்டிங் வழியாக உயர்மட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் எடுத்து கொண்ட முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இது பற்றி இன்று காலையில் அறிவிப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார். தவிக பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 2 இடங்கள் தேவை என்ற நிலையில் விசிக எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தவிக ஆதரவு தொடர்பாக விசிக இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்க உள்ளதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமாவளவன் வைத்திருக்கும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் விஜய்யால் எளிதாக ஆட்சியை பிடிக்க முடியும். ஆதரவு கிடைக்காவிட்டால் ஆட்சியை பிடிப்பதில் மீண்டும் இழுபறி நிலவும். விசிக முடிவை அறிவிக்க நீடிக்கும் தாமதம் தவிகவினரை திக்கு முக்காட வைக்கிறது. இந்நிலையில் விசிக தரப்பிலிருந்து வைக்கப்படும் நிபந்தனைகள் தவிக தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. துணை முதல்வர் மற்றும் ஒரு அமைச்சர் என 2 பதவிகளை விசிக கேட்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் விஜய் ராஜினாமா செய்யும் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு விசிக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் எனவும் கேட்கப்பட்டிருக்கிறதாம். அதேபோல் திருமாவளவன் ராஜினாமா செய்யும் எம்பி பதவி மீண்டும் விடுதலை சிறுத்தைக்கே கொடுக்கப்பட வேண்டும் எனவும் சொல்வதாக தெரிகிறது. அதோடு தாழ்த்தப்பட்ட மக்கள் நலனுக்காக சட்டசபையில் சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கேட்பதாக செய்திகள் கசிந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக விஜய் தவிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விசிக பொதுச் செயலாளர் எம்பி ரவிக்குமார் நிபந்தனை குறித்து பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு பதவிகளை கோருவதாகவும் நிபந்தனைகளை விதிப்பதாகவும் தற்போது பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவித்தார்.